ஃபைண்ட் eigenvalues and eigenvectors of the matrix. இந்த மேட்ரிக்ஸ் eigenvalue eigenvectors கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு சம் பார்க்க போகிறோம். ஸோ அதே சேம் நான் சொன்ன மாதிரி போன கிளாஸில் சொன்ன மாதிரி தான் eigenvalues eigenvectors கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா டு ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரியா? ஸ்டெப் நம்பர் 1 டு ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா determinant of a minus lambda I equals 0. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா வந்துட்டு லாம்டாஸ் கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3. ஸோ சிலருக்கு இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு என்ன பாருங்கள், இங்கே இப்போ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்கில் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட் தான். ஸ்டார்டிங் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், அவ்வளோதான். ஓகேவா? இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பவர் வந்துட்டு என்ன இருக்கும், ஒன்று ஒன்றா ரெடியூஸ் பண்ணியே இருக்கும். பவர் 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. இங்கே லேம்டா பவர் 0, எனிதிங் பவர் வேல்யூ 0, 1, அதனால் 1 வந்துடும். ஓகேவா? ஸோ s1 s2 s3 கண்டுபிடிக்கணும். s1 s2 s3 கண்டுபிடிக்கணும். s1க்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ், இல்லைன்னா சம் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. மெயின் டயகனல் எப்படி இருக்குது? 2 + 2 + 2. ஸோ 2 + 2 + 2 + 2. அப்போ என்ன இருக்கும்? s1 is equal to 6. ஓகே, முடிஞ்சிச்சா? 1 ஈஸியாக கண்டுபிடிச்சோம். s2 என்னது? சம் ஆஃப் த மைனர் ஆஃப் தி மெயின் டயகனல் எலமெண்ட். இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டோட மைனஸ். இப்போ 2ஓட மைனஸ்னா என்ன? ஓகேவா? 2ஓட மைனஸ் வந்துட்டு 2 0 0 2. இந்த 2ஓட மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்? 2 2 1 2 1 1 2. சரியா? ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 2ஓட மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் காலத்தை டெலிட் பண்ணிங்கனாக்கா 2 0 2 0 0 2. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? அது இது சால்வ் பண்ணலாமா? 2 × 2 4 - 0. சரியா? 4 - 0 ப்ளஸ்ஸு 2 × 2 4 - 1. இங்கே என்ன கிடைக்கும்? 4 - 0 தான் இங்கேயும். சரியா? இது சிம்பிளிஃபை பண்ணனா கிடைக்கும். இங்கே 4 + 3 + 4. ஓகேவா? அப்போ 8. ஸோ s2 என்ன கிடைக்குது நமக்கு? s2 is equal to 11. s2ஓட வேல்யூ என்ன? 11. ஸோ அடுத்து s3. s3 என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் a. சரியா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 2 0 1 0 2 0 1 0 2. சரி, அது டிட்டர்மினன்ட். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 2 × 2 என்ன, நம்ம அந்த ரோவையும் காலத்தை டெலிட் பண்ணிங்கனாக்கா 2 2s are 4 4 - 0. இங்கே -0னா ஃபுல்லாக 0 தான் ஆகிடும். இங்கே +1 × என்ன கிடைக்கும்? 0 - 2. டிட்டர்மினன்ட் மட்டும் நல்லா பார்த்துங்க. இங்கே 2 இருக்குது. இந்த ரோவையும் இந்த காலத்தை டெலிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா 2 2s are 4 -0. இங்கே 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் ஆகும். அதனால் அந்த டெம் 0 ஆகிடுச்சு. இங்கே 1 × இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த ரோவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா 0 × 0 0. ஃபார்முலா மைனஸ் 1 2s are 2. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 இங்கே என்ன இருக்கும்? 2 × 4 8 இருக்குமா? 8. இங்கே 0 இருக்கும், இது தேவையில்லை. இங்கே என்ன இருக்கும்? -2 கிடைக்கும். ஸோ s3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 6. ஸோ therefore the characteristic equation is lambda's cube minus s1 என்ன? s1 s2 ஓட வேல்யூ இதில் சப்ஜெக்ட் பண்ணலாமா? s1 ஓட வேல்யூ வந்துட்டு என்ன? 6. அப்போ 6 lambda ஸ்கொயர் ப்ளஸ்ஸு s2 ஓட வேல்யூ 11. அப்போ ப்ளஸ் 11 lambda ப்ளஸ் 11 lambda minus 6 equal to 0. ஸோ s1 s2 s3 ஓட வேல்யூ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, நமக்கு இது கிடைக்குது. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்ன? ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 1 வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், அதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸோ டு சால்வ்னு சொல்லலாம். டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ்.
சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 2 டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ்னு சொல்லலாம், இல்லைனா சால்வ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம என்ன சொன்னேன் நான், இதனுடைய பவர் 3 இருக்கிறதுனால 3 சொல்யூஷன் கிடைக்கும். இதனுடைய சொல்யூஷன் என்னன்னா, அதனுடைய என்ன வேல்யூ கொடுத்தா 0 கிடைக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு 0 கொடுத்து பார்த்தா 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்காது, நமக்கு வராது. அப்போ சிந்தட்டிக் டிவிஷனில் யூஸ் பண்ண சொன்னேன்னா, அப்போது 1 பாருங்கள், லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -6, இங்கே 11, இங்கே -6. ஓகேவா? இங்கே டீஃபால்ட்டாக என்ன கிடைக்கும், 0 போட்டணும். ஸோ 0 போட்டால் 0 இதனுடைய ஐகன் வேல்யூஸாக இருக்குமான்னு பார்த்தினாக்கா 0 கிடையாது. ஸோ 1 பார்க்கலாமா, 1 இருக்குமான்னு பார்க்கலாமா. 1 போட்டிங்கனாக்கா 1 1 சார் 1 வரும். இங்கே -5, ஸோ மல்டிபிள் பண்ணால் -5, ஸோ 6, ஸோ 6 மல்டிபிள் பண்ணால் 6 டிவைடட் பை, அப்போ 0 ஆகிடுச்சு. சரியா? அப்போ 1 இதனுடைய 1 வந்துட்டு இதனுடைய சொல்யூஷனாக இருக்குமான்னு பார்க்கும்போது நான் 1 போட்டால் 0 கிடைக்கிது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 1 போடுறேன். இது டிஃபால்ட்டாக இங்கே 0 போட்டிங்கன்னா 0 + 1 + 0 1, ஸோ 1 × 1 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா -5. இங்கே -5 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்க இல்லையா? -5 + 1 என்ன இருக்கும், -6 + 1 என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ அடுத்தது 1 × -5, இங்கே என்ன வருதோ அதை கூட இதை மல்டிபிள் பண்ணணும். 1 × -5 ஸோ இது வந்து என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்கும். சரியா? 1 × 6 6. சரியா? அப்போ -6க்கும் +6க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு வேல்யூ. சரியா? அடுத்தது லாம்டா ஸ்கொயர் -5 லாம்டா + 6 = 0. ஸோ வாங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி ரிமைனிங் இது குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்குது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். சரியா? 6ஓட ஃபேக்டர் என்ன வரும், 6ஓட ஃபேக்டர்ஸ் 2 எடுத்துக்கிட்டு அதோட மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். அதே ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ 2 3s are 6. ஸோ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டிங்கன்னா ஆட் பண்ணனா கிடைக்குது. மல்டிபிள் பண்ணால் -6, -× +, ஓகேவா, -× +6. ஸோ 2 3s are 6. ஓகே, அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த 2 ஃபேக்டரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, -5 கிடைக்குது. அப்போ இதுதான் ஓகே. அப்போ பாருங்கள் எப்படி இது பாருங்கள், லாம்டா -2 ஒரு ஃபேக்டரு, லாம்டா -3 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் 0. சரியா? இந்த -2 ஈக்குவல் கண்ணன் சைடு போச்சுன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு +2 ஆகிடுமா, அதேமாதிரி லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3 ஆகிடும். ஸோ இங்கே லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ therefore the eigenvalues are, நான் என்ன சொன்னேன், ஆர்டராக எது சொன்னால் 1, 2, 3. இதுதான் ஐகன் வேல்யூஸ். ஓகேவா? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது சயின்டிஃபிக் கேல்குலஸில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ஓகேவா? இப்போ என்னாச்சு, செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன, ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஐகன் வெக்டர்ஸ். ஸோ இங்கே 3 ஐகன் வேல்யூஸ் இருக்குது, அதேமாதிரி 3 ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போது ஸ்டெப் நம்பர் 3 டு ஃபைண்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஓகே, ஐகன் வெக்டர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, a minus lambda I into capital X equal 0. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதும்போது டிட்டர்மினன்ட் போடணும், ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கும் போது பிராக்கெட் போடணும். இது எக்ஸ்ன்றது தான் ஐகன் வெக்டர்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், அதாவது இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, கிவன் மேட்ரிக்ஸோட டயகனலை மட்டும் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதுன்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ 2 - லாம்டா, டயகனல் மட்டும் லாம்டாவால் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. 2 - லாம்டா 0 1, இங்கே 0 2 - லாம்டா 0, இங்கே என்ன இருக்கும் 1 0 2 - லாம்டா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு x1 x2 x3 equal to 0, 0, 0. So step number 3 to find eigenvectors. Eigenvectorsக்கு ஃபார்முலா என்னன்னா a minus lambda I into capital X equal 0. ஸோ திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கும் போது ப்ராக்கெட் போடணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போடும்போது வெர்டிக்கல் லைன் போடணும். சரி, இது வந்துட்டு ஷார்ட்டாக என்ன பண்ணுங்க, நீங்கள் கிவன் மேட்ரிக்ஸோட டயகனலை மட்டும்
அது என்ன நம்பராக இருந்ததுன்னா இருக்கட்டும், அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நீங்கள், அந்த டயகனல் எலமெண்ட்டை மட்டும் மைனஸ் லேம்டாவால் அதாவது லேம்டாவால் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மீதி இருக்கிற அப்பர் லோயர் ட்ரையாங்கிள் எல்லாம் நம்ம பண்ணிடுவோம், அப்படியே இருக்கிற நம்பர் எப்படி போட்டாச்சு. இங்கே x1 x2 x3. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் மைனஸ் இது பாருங்களா, இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இங்கே 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு இங்கே பாருங்க 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு x1 ப்ளஸ் இங்கே 0 இன்ட்டு x2 0 இன்ட்டு x2 1 இன்ட்டு x3 ஈக்குவல் 0. சரியா? அடுத்தது இங்கே பாருங்க 0 இன்ட்டு x1 ப்ளஸ் 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு x2 ப்ளஸ் 0 x3 ஈக்குவல் 0. இங்கே x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு x3 ஈக்குவல் 0. ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன், ஏன்னு எடுத்துக்க சொன்னேன். ஸோ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம். 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு இங்கே நான் ஏன் 0 இன்ட்டு x2 0ன்னு போடலாம், 0 இன்ட்டு x2 0ன்னு போடலாம். அது நம்ம தேவையில்லையா அப்படின்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், கேஸ் 1 when lambda is equal to 1 from when lambda is equal to 1 from equation A ல இருந்து என்ன கிடைக்கும், லேம்டாக்கு மேலே 1 போட்டிங்கன்னா கிடைக்கும் 2 மைனஸ் 1 1 தான். அப்போ x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் 0. ஸோ அடுத்தது இங்கே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 x1 ப்ளஸ் 2 மைனஸ் 1 x1 தானே x2 தானே கிடைக்கும், x2 ப்ளஸ் 0 x3 ஈக்குவல் 0. ஓகே, அடுத்தது இதுக்கு போட்டால் என்ன கிடைக்கும், x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் 0. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3. ஸோ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2 by CMR ரூல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். அப்படி போட்டிங்கன்னா கிடைக்கும் x2ஓட கோஎஃபிஷியன்ட், x3ஓட கோஎஃபிஷியன்ட், x1ஓட கோஎஃபிஷியன்ட், x2ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ எனி 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், 2ஓடது 0 1 0 1, இங்கே 1 0, இங்கே வந்துட்டு 1 0 0 1. இங்கே ஏன் நான் 0 இன்ட்டு x2ன்னு எழுதிருக்கிறது புரியுதுங்களா? இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0, அதுக்காக தான். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை போட்டோம்னா கிடைக்கும் x2 x1 டிவைடட் பை 0 மைனஸ் 1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை என்ன கிடைக்கும் 0 மைனஸ் 0 x3 டிவைடட் பை 1 மைனஸ் 0. சரியா? ஸோ நமக்கு அப்போ ஐகன் வெக்டர் இது என்ன இருக்கும், x1 மைனஸ் 1, x2 வந்துட்டு 0வா, x3 வந்துட்டு 1. ஸோ ஐகன் வெக்டர் 1 என்ன, ஐகன் வெக்டர் -1 0 1. ஸோ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? நம்ம ஐகன் வேல்யூஸ் 1 2 3 தானே, அப்போ 1 பார்த்தாச்சு. இப்போ 2 இருக்கும்போது என்ன கிடைக்கும், லேம்டாக்கு மேலே 2 போட்டிங்கன்னா கிடைக்கும் 0 கிடைக்குமா, 0 x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் 0. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் 0 x1 ப்ளஸ் இங்கேயும் 0 x2. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 0 கிடச்சிருமா, அப்போ அது விட்டுலாமா, எழுதிடலாம் 0 x3 ஈக்குவல் 0. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் 0 x3 ஈக்குவல் 0. சரியா? ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 5, ஈக்குவேஷன் 6. இப்போ இங்கே கிராமர் ரூல் போட்டாலும் எது போட்டாலும் நமக்கு ஈஸியாக டைரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 0 x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் 0. இப்போ x3 இங்கே இது 2 டேர்ம் 0 ஆகிடுச்சு இல்லையா, இப்போ x3 ஈக்குவல் டு டைரெக்டாக என்ன இருக்கும், ஈக்குவேஷன் 4லேருந்து x3 ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு. சரியா? x3 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள் x1 ஈக்குவல் டு 0.
ஓகேவா x1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ x1 x2 0ன்னு கிடைச்சாச்சு. அப்போ x3 x2 பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்டரின்னு சொல்லலாம், கேன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1ன்னு எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கரஸ்பாண்டிங் x2 ஐகன் வெக்டர் வந்துட்டு x1 0. ஸோ இது வந்து ஒரு கேஸ் வந்து பாருங்கள், இது நீங்கள் கிராமர் ரூல் போட்டாலும் ஓகே இதே ஆன்சர் தான் வரும். 0 x1 0 x2 x2 வந்துட்டு k. அப்போ x2 கேன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், x2 is equal to 1 கிடைக்குமா? அப்போ x2 1 x3 0. இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி கேஸில் நம்ம டேரெக்டாக இங்கே பாருங்கள் 0 இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ x3 0 டேரெக்டாக கண்டுபிடிச்சிடுமா? இதில் எல்லாமே 0 ஆயிடுச்சு, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் x1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. அப்போ x1ம் x3யும் 0 அப்படின்னா x2 என்ன ஆர்பிட்டரின்னு சொல்கிறேன், கேன்னு எடுத்துக்கிறேன். கே வந்துட்டு என்ன கிடைக்கலாம், 1ன்னு கொடுக்கலாம், இல்லை 2ன்னு கொடுக்கலாம், 3ன்னு கொடுக்கலாம், இது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இது நீங்கள் இல்லை கிராமர் ரூல் யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் யூசிங் கிராமர் ரூல் போட்டுங்க, யூசிங் சிஎம்ஆர் ரூல் போட்டிங்கனாலும் இதே தான் கிடைக்கும். சரியா? யூசிங் கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு 0 1 0 தான் வரும். ஸோ கேஸ் 3 போகலாங்களா? கேஸ் 3, when lambda is equal to 3 from ஈக்குவேஷன் ஏல இருந்து. ஓகேவா? அப்போ போடலாமா? 3ன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும் மைனஸ் x1 கிடைக்குமா, மைனஸ் x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் 0. ஸோ 0 x1 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும், 3 2 மைனஸ் 1 கிடைக்கும், மைனஸ் x2 ப்ளஸ் 0 x3 ஈக்குவல் 0. ஸோ இங்கே x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும், இங்கேயும் மைனஸ் x3 ஈக்குவல் 0. ஸோ கண்டினியூ நம்பர் கொடுத்துங்க, 7 8 9. சரியா? சால்வ். இதில் என்ன கிடைக்கும், x1 x2னா ஸோ ஈக்குவேஷன் இதில் இருந்து இது என்ன பண்ணலாம், இது சிம்பிளிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணால் ஓகே. சால்வ் equation 7 and 8 by CMR, cross multiplication rule. So x2 x3 x1 x2 x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 0 மைனஸ் 1, இங்கே 1 0, இங்கே வந்தீங்கன்னா மைனஸ் 1 0 0 மைனஸ் 1. ஓகேவா? இங்கே போட்டிங்கன்னா x1 என்ன கிடைக்கும், x1 டிவைடட் பை என்ன கிடைக்கும், 0 ப்ளஸ் 1. அதாவது 0 இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 × 1 1 வரும். அது மாதிரி x2 டிவைடட் பை என்ன கிடைக்கும், 1 × 0 0, இதுவும் 0 தான் கிடைக்கும். ஸோ x3 என்னன்னு கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, அப்போ 1 மைனஸ் 0 கிடைக்குமா. ஸோ x1 டிவைடட் பை 1, ஸோ x2 டிவைடட் பை 0, ஸோ x3 டிவைடட் பை 1. ஓகேங்களா? சரி. ஸோ ஸ்டெப் நம்பர் 4ல் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ சொல்லனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 3 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போகணும். ஸ்டெப் நம்பர் 3 வரைக்கும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். இதில் எதுவுமே மார்க்லாம் எதுவுமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அடிச்சடிச்சு எழுதாமல் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? இந்த கன்க்ளூஷன் என்ன பண்ணுறோம், ஐகன் வேல்யூஸ், இந்த 3 ஐகன் வேல்யூஸ் எழுதுகிற lambda 1 2 3, அதே மாதிரி இந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ். ஓகேவா? x1 x2. இங்கே ஸ்மால் x1 x3 தான் போடக்கூடாது, இது கேபிட்டல் x1, அதோட எலமெண்ட் தான் x1 x3. புரியுதா?